வணக்கம் யூடியூப் மக்களே. இந்த வீடியோ என்னுடைய முதல் மொழியியல் சார்ந்த லிங்குவிஸ்டிக்ஸ் சார்ந்த ஒரு வீடியோ. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த சேனலில் மொழியியல் சார்ந்த தலைப்புகளில் நான் நிறையா பேசியிருக்கேன். ஸோ முதல் தலைப்பாக நான் என்ன எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்னா, மதர் டங் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம நிறையா கேள்விப்படுறோம். தாய்மொழி கல்வின்னு. ஸோ தாய்மொழினா என்ன, தாய்மொழின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற இதனை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இது. ஸோ பிள்ளைகள் இருந்தால் மன்னிக்கவும், ஆர்வமுள்ள பங்களிப்பு இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மொழினா என்ன, வட்டார வழக்குனா என்ன, வழக்குகள்னால் என்னங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய டாப்பிக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, மொழிங்கிறது ஒரு வழக்கு தான், ஒரு டயலெக்ட் தான். லாங்குவேஜ் இஸ் அ டயலெக்ட் வித் அன் ஆர்மி அண்ட் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கீகாரம், ஒரு ஸ்தாபனம், ஒரு அரசியல் அமைப்புடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு வட்டார வழக்கு மொழிங்கிற அந்தஸ்தை பெறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறும் அரசியல் சார்ந்த ஒரு கட்டமைப்பு தான் மொழி அப்படிங்கிறது. அதுக்கு சயின்டிஃபிக்கலாக இது மொழி, இது வெறும் வழக்கு அப்படின்னு பகுத்தறிய முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது என்னோடய மைய டிஸ்கஷன் அதை பற்றி கூட கிடையாது. என்னோடது என்னென்னா, தாய்மொழி கல்விங்கிற விஷயத்தில் நம்ம தாய் டயலெக்ட்ஸை விடுறோமோ, அதை விட்டு கொடுத்துறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது நான் ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழி கல்வி, தமிழ் வழி கல்வின்னு நம்ம நிறைய பேசுகிறோம். அதில் பார்த்திங்கன்னா, தமிழ், அந்த ஸ்டாண்டர்ட் தமிழ் யாருக்குமே உரித்தான ஒரு மொழி கிடையாது. எந்த ஒரு குழந்தையுமே வீட்டில் வளரும்போது அந்த புத்தகத்தில் படிக்கக்கூடிய தமிழ் அந்த ஃபார்மல் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தமிழோ ஸ்டாண்டர்ட் தமிழோ அந்த தமிழை பேசி வளர்றதில்லை. ஸோ அந்த பட்சத்தில் இது எப்படி தாய்மொழின்னு சொல்ல முடியும்? ஸோ ஒவ்வொரு மதுரையில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும், சென்னையில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும், தூத்துக்குடியோ யாழ்ப்பாணத்தில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் அவங்களுடைய வட்டார வழக்கு தான் அவங்களுக்கு தாய்மொழியாக இருக்கே தவிர, ஸ்டாண்டர்ட் தமிழ்னு ஒன்று தனியாக அவங்களுக்கு தாய்மொழியாக இருக்கிறது இல்லை. அது ஒரு செகண்டரி அக்விசிஷன் தான். ஸ்கூலுக்கு போய் ஒரு ஃபார்மலாக கற்றுக்கிறது தான். அது ஃபார்மல் ஏரியாவில் மட்டும்தான் பயனும் படுது. ஸோ அப்படிங்கிற போது உண்மையான தாய்மொழி கல்வினா என்னவா இருக்கணும்னா, அந்த வட்டார வழக்குலேயும் ஒரு கிரவுண்டிங் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. அது தவிர ஃபார்மல் தமிழ்லேயும் ஒரு கிரவுண்டிங் கொடுக்கணும். ஆனால் அந்த ஃபார்மல் தமிழ் தான் தாய்மொழிங்கிற இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து, ஸோ ஒரு தாய்மொழி மதர் டங் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து மதர் டயலெக்ட் ஆர் மதர் லெக்ட் அப்படிங்கிற விஷயத்தை நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். இது என்னென்னா, ஸோ மதர் டங் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் தான் ஒரு தாய்மொழி அப்படிங்கிறத விட்டுட்டு, தன்னுடைய வட்டார வழக்கு, சமூக வழக்கு, குடும்ப வழக்கு, இதை ஒரு தாய்மொழியாக கருதணும். இதுக்கு தான் அந்த தாய்மொழி கல்விங்கிற விஷயத்தில் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் அந்தஸ்தும் இந்த வட்டார வழக்குக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது மதுரை மாதிரி ஒரு வட்டார வழக்கில், இல்லை பெரும்பாலான தமிழ் நாட்டில் பயன்படுத்தக்கூடிய வட்டார வழக்குகளில் இந்த ரகரம்ங்கிற ஒலி இல்லை. இது தமிழ் பியூரிஸ்ட் இருப்பாங்க, தமிழ் தேசியவாதிகள், அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இது கசப்பான ஒரு உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அவங்களால ரகரம் செந்தமிழ், அந்த ஒரு நேஷ்னலிசம், தமிழ் நேஷ்னலிசமோட கட்டமைப்பில் இது ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. ஸோ அதனால் இது ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிதர்சனமான விஷயம் என்னென்னா, நிறைய வட்டார வழக்குகளில் அந்த ரகரமே கிடையாது. ஸோ ஒரு குழந்தை வளருது, ஒரு பையன், ஒரு நபர் ஒரு வழக்கு பேசுகிறாங்கன்னா அந்த ரகரமே அவங்க உச்சரிப்பில் கிடையாது பெரும்பாலான வழக்குகளில். ஆனால் அது ஒரு ஃபார்மல் ஏரியாவில், ஒரு இந்த மாதிரி யூடியூப்லேயோ நியூஸ் சேனல்ஸ்லேயோ டிவிலேயோ படங்கள்லேயோ உச்சரிக்கிறோம். அது ஒரு செகண்டரியாக நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம், இயல்பாக வர்றது கிடையாது.
ஸோ இயல்பாக இல்லாததும் உங்களுடைய மொழியில் இருக்கணுமா, இயல்பாக உங்களுக்கு வராதது உங்கள் மொழியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் தமிழ் போன்ற மொழிகளில் டைக்ளாசியா அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டு மொழி நிலை இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபார்மல் தமிழ் வேறு, பேச்சு தமிழ் வேறு அப்படிங்கிற வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த பட்சத்தில் இது வந்து ஓகே தான், அக்செப்டட் தான். ஏன்னா நம்ம இயல்பாக பேசுகிற தாய் டயலெக்ட்டுக்கும் வட்டார வழக்குக்கும் நம்ம ஒரு சபையில் பேசக்கூடிய ஒரு ஃபார்மல் ஏரியாஸில் பேசக்கூடிய தமிழ் மொழிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மல் ஏரியாவில் நகரத்தை பயன்படுத்தியும் இன்ஃபார்மல் ஏரியாவில் நகரத்தை பயன்படுத்தாமல் இயல்பாக பேசுகிறதும் நம்மளுடைய நிதர்சனமான ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு குழந்தைக்கு வந்து நகரமே உச்சரிப்பு, எனக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நகரம் கற்றுக்கிறது. அதை வந்து ஒரு இழிவான ஒரு விஷயம், நகரம் வரலைன்னா நீ தமிழனே கிடையாது, அது வந்து ஒரு ஒரு முகசுளிக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆக்கிட்டாங்க இப்போது. ஆனால் அப்படி இருக்கவே கூடாது. இட்ஸ் நாட் அப்போனா டைலக்ட் இன்ஃபீரியாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்போது ஒரு சில டைலக்ட்ஸ் நகரம் இருக்கக்கூடிய வட்டார வழக்குகள் உயர்ந்ததாகவும் இல்லாதவை வந்து தாழ்ந்தவையாகவும் கருதப்படுது. இந்த செந்தமிழ் தேசியவாதம் பேசுகிறவங்கெல்லாம் இதை வந்து இது பண்ணுறாங்க. இந்த தமிழ் தேசியவாதத்தில் இந்த நகர உச்சரிப்பு சார்ந்த விஷயத்தில் ஜாதியும் வருது. ஏன்னா ஒரு சில உயர் ஜாதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து நகரத்தை சரியாக உச்சரிக்கிறதாகவும், மற்றவங்க வந்து நகரத்தை ஒழுங்காக உச்சரிக்காததாகவும் ஒரு ஒரு நிலை இருக்குது. அப்சர்வும் பண்ணியிருக்காங்க. சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறை படிக்கிறவங்க வந்து இதை பார்த்துருக்காங்க, அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பிராமின் கம்யூனிட்டிஸ் வந்து அவங்க நகரத்தை வந்து ரீட்டைன் பண்ணுற மாதிரி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஜாதியோடைய ரோலும் இருக்குது. ஸோ இப்போது வந்து ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து இதை பற்றின ஒரு ப்ராடான டிஸ்கஷன் தானே தவிர தீர்மானங்கள்னு கன்க்ளூஷன்ஸ்னு எனக்கு எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ ஐ எம் ப்ரொப்போசிங் இந்த மாதிரி மதர் டங் எஜுகேஷன்லேருந்து மதர் லெக்ட், அதாவது மதர் டயலெக்ட் எஜுகேஷனுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இப்போது ஏன் வந்து நகரத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இருக்குது. நகரம்ங்கிறது வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சவுண்ட். திராவிட மொழி குடும்பம் இந்த ஒரு தெற்காசிய மொழி சூழ்நிலைன்னு பார்த்தா, திராவிட மொழிகளில் எல்லா தொல் திராவிட மொழியான புரோட்டோ டிராவிடியன்னு சொல்லக்கூடிய மொழிலேருந்து தான் எல்லா திராவிட மொழிகளும் பிறந்தது. அதுலேயே நகரம் இருந்ததாக சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு தமிழ் மலையாளத்தில் மட்டும்தான் இந்த ஒலி இருக்குது. ஸோ ஏன் இந்த நிலை ஏற்பட்டுச்சு? இந்த எல்லா மொழிகள்லேயுமே அந்த நகரம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சவுண்டே வந்து இன்ஹெரண்ட்டாக அது வந்து ஒரு அன்ஸ்டேபிளான சவுண்டு. அது வந்து எளிதில் வந்து அழியக்கூடிய இல்லாட்டி மறைஞ்சு போகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கடினமான ஒலிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கடினம்ங்கிறது வந்து ஒரு ரிலேட்டிவான ஒரு விஷயம்தான் மொழியியல் சார்ந்த இதில், மொழியியல் ரீதியாக பார்க்கும்போது. ஆனால் அது வந்து ஒரு அன்ஸ்டேபிளான சவுண்டு. ஸோ அதனால் மதுரை இந்த மாதிரி நிறையா வட்டார வழக்குகளில் வந்து அந்த நகரம் வந்து உச்சரிப்பு போச்சு. ஸோ இதுக்காக நம்ம வருத்தப்படுறதோ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறதோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நகரம் வந்து மற்ற லகர ஒலிகள் இருக்குல்ல, ல, பள்ளி, லிசர்டுக்கு வரக்கூடிய இல்லாட்டி பள்ளிக்கூடம், ஸ்கூல் அதுக்கு வரக்கூடிய ல, அதோட இப்போ பார்த்தீங்களா நான் உச்சரிக்கும் போதே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஐ எம் நாட் ப்ரொனவுன்சிங் இட் கரெக்ட்லி. ஸோ அதுலேயே தெரிஞ்சது என்னோடய உண்மையான இயல்பான வழக்கில் வந்து இந்த நகரம் இல்லை. ஸோ இந்த லகர ஒலிகளோட அது மர்ஜ் ஆகிடுது. இது ஃபோனிமிக் மர்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒலி வந்து அந்த ஒலிப்பு முறை மயங்கி இல்லாட்டி மறைஞ்சு வேறொரு ஒலிப்பு முறையோட ஒலியோட சேர்ந்ததுன்னா அது வந்து ஃபோனிமிக் மர்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலை தான் ஏற்பட்டிருக்கு நகரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தமிழ் டைலக்ட்ஸில். ஏன் யாழ்ப்பாணம்னு அந்த இருக்கக்கூடிய அந்த வட்டார வழக்கிலேயே நகரம் கிடையாது. ஜாஃப்னா தமிழ்ஸ் வந்து நம்ம ரொம்ப கொண்டாடுவோம். நல்லா செந்தமிழ் பேசுகிறாங்க அப்படின்லாம் கொண்டாடுவோம்.
பட் ஆனால் அவங்க வழக்கிலே வந்து ழகரம் கிடையாது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய எல்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அன்பாப்புலர் ஒப்பீனியனாக இருக்கலாம், பட் ஐ எம் வில்லிங் டு ரிஸ்க் இட். ஏன்னா ழகரம் உச்சரிப்பை வந்து நம்ம பாதுகாக்கணும், அதை போற்றணும், அது தமிழோடைய சிறப்பு அப்படின்லாம் பேசினா கைத்தட்டு வரும், பாப்புலாரிட்டி கூடும். பட் ஆனால் இது வந்து அன்பாப்புலர் ஒப்பீனியன். ழகரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இயல்பாகவே அழிஞ்சு போன ஒரு ஒலிக்கு ஏன் நம்ம வந்து இவ்வளோ மெனக்கெடணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் அன்பாப்புலர் ஒப்பீனியன். பட் ஆனால் இட்ஸ் அன் அகடமிக் ஒன். அதான் என்னுடைய பாயிண்ட்டு. அகடமிக்காக தான் நான் பார்க்குறேன்னு தவிர ஐ எம் நாட் கேட்டரிங் டு எனி பாப்புலாரிட்டி ஓட்ஸ் ஆர் எனி திங். ஸோ இந்த ரீதியில் பார்த்தா நிறைய ஒலிகள் வந்து அழிஞ்சு போய் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இயல்பாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்மளுக்கு வேணும். ஸோ அது ஒரு ஒலி இல்லாததுனால ஒரு வழக்கோ ஒரு மொழியோ வந்து இன்ஃபீரியராக தாழ்ந்த நிலைக்கு போகிறது கிடையாது. இது வந்து ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு மொழி மாற்றம், ஒரு ஒலி மாற்றம். நன்றி.